26ஆம் ஆண்டில் முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகின்ற கலந்துரையாடலை நடத்துவதற்காக வருகை வந்திருக்கின்ற கௌரவ அமைச்சரும் வடக்கு மாகாண ஆளுநரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ ரோமானந்தராஜ் அவர்களே, அதே போல இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு வருகின்ற கடற்படை, போலீஸ் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய கௌரவ தவிசாளர்களே, உப தவிசாளர்களே, அதே போல இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு உத்தியோகர்களே, பிரதேச செயலாளர்களே, கடந்த 2025 மாவட்ட மக்களுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்ளத்தக்க வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றி கிடைத்த கட்ட பயன்பாட்டை நாங்கள் மேற்கொண்ட வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய அபிவிருத்தியிலே நாங்கள் அனைவரும் ஒன்று அவற்றை வெற்றி கொண்டு நீங்கள் அனைவரும் அந்த காட்டிய ஒத்துழைப்புக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஸ்தாபித்தல் அதனுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான சுற்றறிக்கை பிரகாரம் நாங்கள் இந்த கலந்துரையாடலை நடத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதனுடைய மிகவும் முக்கியமானது. அது மாத்திரமாக நாட்டில் கூட பல்வேறு நெருக்கடியான நிலைமைகளை கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் எங்களுக்கு தெரியும் முக்கியமாக வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 27ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் நடந்திருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்டான லைவ். ஏனென்றால் ஜாழ்ப்பாண டிசிசி மீட்டிங் தொடர்பாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் 10 நாட்களுக்கு முன்னம் எனக்கு ஒரு அறிவிக்கப்பட்டிருந்தது எழுத்து மூலம். ஜாழ்ப்பாண டிசிசி 25ஆம் தேதி நடைபெறும் என்று எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அது பிறகு திருப்பியும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. 27ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்தது. அது ஜாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலிருந்தும் ஜாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திலிருந்தும் மாறி மாறி கடிதம் வந்திருந்தது. ஸோ நான் அது ஜாழ்ப்பாணத்தினுடைய பிரதேச மாவட்ட செயலகமா பிரதேச செயலகமான்னு நான் அதை பார்க்கல. இன்றைய தினம் எனக்கு பொயின்பெற்றோ பருத்தித்துறையில் வழக்கு நடந்தது. ஸோ அந்த வழக்குக்கு நான் போயிட்டு வழக்கு முடியக்க ஒன்றரை ஆகவே இந்த முறை மாவட்ட செயலகத்தில் நடந்த டிசிசி மீட்டிங் வர முடியாது. பல தடவை சொல்லியிருக்கிறேன், முன்கூட்டியே அந்த திகதிகளை மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒத்த திகதிகளில் கேட்டு வைக்க சொல்லி. ஆனால் அரசாங்க அதிபர் பிரதீபன் இன்றைக்கு வழக்கு இருக்கோ அன்றைக்கு இருக்கிற நாட்களை தேடி போடுறது மாதிரி இருக்கிறது. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அதில் பாதிக்க போகிறது. இன்றைய தினம் டீச்சர் மேட்ட பிரச்சனை கதைக்க சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு அது எல்லாத்தையும் நான் கதைப்பக்க தயாராக தான் இருந்தேன். நான் வலிகிழக்கு பிரச்சனை, ஆமிகாமினுடைய ஆதார வைத்தியசாலை கட்டுற பிரச்சனை, அதை விட வைத்தியசாலை ஊழல்கள் தொடர்பாக பல விடயங்களை கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், திட்டமிட்ட ரீதியில் இன்றைக்கு வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்கள். ஆம்புலேண்டா கிளிநொச்சிக்குள்ளால ஆம்புலேண்டா கிளிநொச்சியால் கடந்து போய்ப்பார், ஆம்புலேண்டா எங்கண்ட ஏரியாவுக்கவா எனக்கு. ஸோ இப்படி அந்த பார்சரின் ஆக்கள் எனக்கு அடிக்கடி இந்த வீடியோக்கள்லையும் இதுலையும் சொல்லிக்கொள்றது ஆம்புலேண்டா ஆம்புலேண்டா ஆம்புலேண்டா. எனக்கு விளங்கியல அது அந்த ஆம்புலேண்டா என்ன அர்த்தம் சொல்லி போட்டு ஓடி போய் வீட்டுக்கு ஒளிஞ்சு நிற்கிறது தான் ஆம்புலேண்ட். இது அந்த சொன்ன 1-2 அந்த மீடியாவில் சொன்ன பொட்ட நாயலுக்கு தான் இந்த பதில். என்னென்றா, நான் யாரை வம்புக்கு முழுக்கவும் இல்லை, நான் யாரையும் அடிப்பேன் கொள்ளுன்னு வீடியோ ஓடுறவனும் இல்லை நான். ஆனால் நான் அதே கிளிநொச்சிக்குள்ளால தான் போய் கொண்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இவர் ஒளிச்சோடி கொண்டு போகிறார் கிளிநொச்சிக்குள்ளால. இவர் சொல்லி போட்டு போகிறதுக்கு இவர் ஆம்பளை இல்லை என்று சொல்கிறாங்க. இந்த கிளிநொச்சியில் ஒரு என்ன சொல்கிற விளையாட்டு உபகரண அன்பளிப்புண்ட என்னோட கேட்டிருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக
எனக்கு எந்த தேவையும் இல்லை. அப்படி கிளிநொச்சிக்குள்ள ஒளிச்சோடி போய் இந்த விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்கறதுக்குரிய அந்த கிளப்புகளை மீட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி எனக்கு மிகவும் பிடித்தமான இந்த தந்தையாற்ற மூச்சு காற்று, இந்த ஒவ்வொரு அடி மண்ணிலையும் என்னுடைய தந்தையாருடைய பாதங்கள். எனக்கு இந்த கிளிநொச்சி மண்ணில் பாசமும் ஆசையும் இருக்குது. ஸோ இதே கிளிநொச்சியால் தான் போகிறேன்னு நான் இதில் கிள நேரம் இந்த லைவை போட விரும்பல. இந்த இல்லை நினைப்பினம் சில நேரம் இவங்கள்ட கதையை கேட்டு டாக்டர் ஒழிச்சு தான் ஓடுறாரு ஒன்று இல்லை ராசா ஒழிச்சு ஓடையில். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.